சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் வடபழனி காவல் நிலைய தலைமை காவலர் வேலப்பன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பாலியல் புகாரில் வேலப்பன் நேற்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று பணி நீக்கம் செய்து காவல் ஆணையர் உத்தரவை பிறப்பித்துள்ளார். சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தலைமை காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சென்னையில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரத்தில் வடபழனி காவல் நிலைய தலைமை காவலர் வேலப்பன் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். பாலியல் புகாரில் வேலப்பன் நேற்று கைது செய்யப்பட்டிருந்த நிலையில் இன்று அவரை பணி நீக்கம் செய்து காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இது பற்றிய விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சம்பத் இணைகிறார். சம்பத், தற்போது சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் தலைமை காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இது பற்றிய முழு விவரங்களையும் பதிவு பண்ணுங்கள். சென்னை பெருநகர காவல்துறையில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சம்பவமாக சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தலைமை காவலர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். சென்னை பெருநகர காவல்துறையின் வடபழனி காவல் நிலைய குற்றப்பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த வேலப்பன் என்பவர் மீது 16 வயது சிறுவனுக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக குற்றச்சாட்டு இருந்தது. போலீஸ் தரப்பில் அந்த வெளியான தகவலின்படி கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த 11ஆம் வகுப்பு பயிலக்கூடிய பள்ளி மாணவன் விடுமுறையொட்டி தனது உறவினர் வீட்டிற்கு சென்னை கோடம்பாக்கம் பகுதியில் விருந்தினராக வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது சிறுவனின் உறவினருடன் பழக்கம் கொண்டிருந்த தலைமை காவலர் வேலப்பன் சம்பவம் நடந்த இரவு அந்த வீட்டிற்கு சென்றதாகவும் பின்னர் சிறுவனிடம் தவறாக நடந்து கொண்டதாகவும் குற்றச்சாட்டு இருந்தது. மேலும் சிறுவனுக்கு கட்டாயமாக மதுபானம் கொடுக்க முயன்றதாகவும் ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. இது குறித்து இந்த பாதிக்கப்பட்ட சிறுவன் அளித்த புகாரின் பேரில் வழக்கு முதலில் அசோக் நகர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டு பின்னர் அசோக் நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த தலைமை காவலர் வேலப்பன் கைது செய்யப்பட்டார். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்தனர். சிறுவனுக்கு மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் சமூக வலைதளங்களிலும் அரசியல் வட்டாரங்களும் கடும் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தினது. பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய இந்த காவல்துறையை சேர்ந்த ஒருவரே இத்தகைய குற்றச்சாட்டில் சிக்கியிருப்பது குறித்து பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை பதிவு செய்து வந்தார்கள். இந்த நிலையில் பெருநகர சென்னை காவல் ஆணையர் அமல்ராஜ் அவர்களின் உத்தரவின் பேரில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ் 311வது பிரிவின் கீழ் தலைமை காவலர் வேலப்பன் மீது கடுமையான துறை ரீதியான நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அதன்படி கைது செய்யப்பட்ட அந்த மறுநாளே இன்று தலைமை காவலர் வேலப்பன் டிஸ்மிசல் ஃபார்ம் சர்வீஸ் என்ற முறையில் நிரந்தரமாக காவல்துறை பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். சாதாரணமான இடைநீக்கம் அல்லாமல் நேரடியாக பணி நீக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகவும் பார்க்கப்படுகிறது. குழந்தைகளுக்கு எதிரான இந்த பாலியல் குற்றங்களில் எந்தவித ஒரு சமரசமும் இல்லை என்பதையும் குற்றம் புரிவோர் காவல்துறையை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சட்டத்தின் கீழ் சமமாகவே நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் இந்த நடவடிக்கை எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. சென்னையில் தலைமை காவலர் பள்ளி சிறுவனிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட மறுதினமே அவர் பணியிலிருந்து முழுவதுமாக நீக்கப்பட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. நிவேதிதா, உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி சம்பத்குமார்.